യേശു யாவரிலும் உயர்ந்தவன் உயர்ந்தவன். യേശു യേശു யாவரிலும் உயர்ந்தவன் உயர்ந்தவன். யாவரிலும் உயர்ந்தவன் உயர்ந்தவன். சௌக்கியம் தருபவன் பாபம் தீர்ப்பவன். சௌக்கியம் தருபவன் பாபம் தீர்ப்பவன். യേശു ஏகரட்சகன். യേശു ஏகரட்சகன். கருணை கடல் அன்பின் நாயகன். கருணை கடல் அன்பின் நாயகன். യേശു യേശു யாவரிலும் உயர்ந்தவன் உயர்ந்தவன். யாவரிலும் உயர்ந்தவன் உயர்ந்தவன். அற்புதங்களின் ராஜானி, விடுதலின் ஆத்மானி. அற்புதங்களின் ராஜானி, விடுதலின் ஆத்மானி. கஷ்டமும் பயமும் வருத்தமும் எல்லாம் பறந்து விடும். கஷ்டமும் பயமும் வருத்தமும் எல்லாம் பறந்து விடும். യേശു യേശു யாவரிலும் உயர்ந்தவன் உயர்ந்தவன். യേശു യേശു யாவரிலும் உயர்ந்தவன் உயர்ந்தவன். Praise the Lord. Praise the Lord. ഈ സമൂഹത്തില് രോഗികളായിട്ടുള്ള പലരും വന്നിട്ടുണ്ട്. இந்த சமூகத்தில் நோயாளிகளாக அநேக மக்கள் வந்திருக்கிறீங்க. നമുക്ക് രോഗങ്ങൾ ഉണ്ടാകുവാൻ പല കാരണങ്ങളുണ്ട്. நமக்கு நோய்கள் வருவதற்கு அநேக காரணங்களுண்டு. അവയെ കുറിച്ച് അല്പസമയം നമ്മൾ കേൾക്കുക. அதை குறித்து நாம் கொஞ்ச நேரம் கேட்க இருக்கிறோம். ஒன்றாவதாக പാപകരമായ മാർഗങ്ങൾ പിന്തുടർന്ന് അവർ രോഗികളായി തീർന്നു. അവരുടെ അകൃത്യങ്ങളാൽ അവർ ദുരിതത്തിലായി. பாவத்தினுடைய வழிகளிலே பயணித்து அவர்கள் நோயாளிகளாக மாறினார்கள். அவருடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர்கள் நோயாளிகளாக மாறினார்கள். സങ്കീർത്തനം 107:17 വചനം. திருப்பாடல் 107:17. പാപത്തിന്റെ വഴികളിലൂടെ നമ്മൾ ജീവിക്കുമ്പോൾ നമ്മൾ രോഗികളായിട്ട് മാറും. நாம் பாவத்தின் வழிகளில் நடப்பதனால் அவர் நோயாளிகளாக மாறுகின்றோம். നമ്മുടെ ശരീരം രോഗഗ്രസ്തമാകും. நம்முடைய உடல் நோயாக மாறுகிறது. മാനസികമായിട്ടുള്ള പ്രയാസങ്ങൾ ഉണ്ടാകും. மனதளவில் நம்ம பாதிக்கப்படுகின்றோம். ആത്മീയ മേഖലയിലും നമ്മൾ അസ്വസ്ഥത അനുഭവിക്കേണ്ടി വരും. ஆன்மீக நிலையில் நம்ம பாதிக்கப்படுகின்றோம். ആത്മാവിലും മനസ്സിലും ശരീരത്തിലും ഒരുപോലെ നമുക്ക് രോഗം ബാധിക്കുകയാണ് പാപം ചെയ്യുമ്പോൾ. ஆன்மாவிலே மனதிலே உடலிலே நாம் நோயுற்ற நோயாளிகளாக மாறுகின்றோம். പാപജീവിതം ഉപേക്ഷിക്കുവാൻ നിങ്ങൾ തീരുമാനമെടുക്കണം. பாவத்தின் வழியை விட்டுவிட நீங்கள் தீர்மானம் செய்ய வேண்டும். സൗഖ്യം വേണമോ പാപം ഉപേക്ഷിക്കണം. உங்களுக்கு குணமாக்குதல் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பாவத்தை விட்டு விலக வேண்டும். ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. இரண்டாவது, നിങ്ങളുടെ ഹൃദയത്തിൽ ആരോടെങ്കിലും വെറുപ്പും വൈരാഗ്യമുണ്ടെങ്കിൽ നിങ്ങൾ രോഗികളായിട്ട് മാറും. நீங்கள் யார் மீதாவது பகைமையுணர்வோடு வெறுப்போடு அமர்ந்திருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நோயாளியாக மாறுவீர்கள். നിങ്ങളിൽ ചിലരുടെയെങ്കിലും രോഗത്തിന്റെ കാരണം ഉള്ളിൽ സൂക്ഷിക്കുന്ന കടുത്ത വെറുപ്പും ദേഷ്യവുമാണ്. உங்களிலே ஒரு சிலருக்காவது நோயாளியாக இருப்பது காரணம் உங்க உள்ளத்தில் இருக்கிற பகைமை வெறுப்பு உணர்வு தான். മത്തായി സുവിശേഷം 5:44. மத்தேயு நற்செய்தி 5:44 வாசிக்கிறோம். നിങ്ങൾ ശത്രുക്കളെ സ്നേഹിക്കുവിൻ, നിങ്ങളെ പീഡിപ്പിക്കുന്നവർക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുവിൻ. நீங்கள் உங்களுக்கு துன்புறுத்துவர்களை ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். നിങ്ങൾ ശത്രുക്കളെ സ്നേഹിക്കണം. நீங்கள் எதிரிகளை அன்பு செய்யுங்கள்.
നിങ്ങളെ പീഡിപ്പിക്കുന്നവർക്ക് വേണ്ടി നിങ്ങൾ പ്രാർത്ഥിക്കണം. உங்கள் துன்புறுத்தலுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். അപ്പോൾ നിങ്ങൾ സ്വർഗസ്ഥനായ പിതാവിന്റെ മക്കളായി തീരും. அப்போ நீங்கள் பரலோகத்தினுடைய பிள்ளைகளாக மாறுவீர்கள். നിങ്ങൾ ക്ഷമിക്കുവാൻ തീരുമാനമെടുത്താൽ, நீங்கள் மன்னிக்கக்கூடிய தீர்மானம் எடுத்தால் യേശു നിങ്ങളെ സൗഖ്യമാക്കും. கடவுள் உங்களை குணப்படுத்துவார். ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഹല്ലേലൂയ. ஹalleluya. മൂന്നാമത് നമ്മുടെ മനസ്സ് അനുഭവിക്കുന്ന ചില മേഖലകൾ നമ്മൾ കേൾക്കുകയാണ്. மனதில் பாதிக்கப்படுகின்ற சில நிலைகளை குறித்து தியானிக்கிறோம். മനസ്സിന്റെ കുറ്റബോധം, மனசுல இருக்க குற்ற உணர்ச்சிகள், നിരാശ, ஏமாற்றங்கள், മനസ്സ് ഏറ്റുവാങ്ങുന്ന ഭയം, மனதால் பாதிக்கப்படுகின்ற பயங்கள், ടെൻഷൻ, மன அழுத்தங்கள், ഉത്കണ്ഠകൾ, கவலைகள், മനസ്സനുഭവിക്കുന്ന വേദനകൾ, மனதில் அனுபவிக்கின்ற வேதனைகள். മനസ്സ് നമ്മുടെ ശരീരത്തെ ഒത്തിരിയേറെ സ്വാധീനിക്കുന്നുണ്ട്. மனது நம்முடைய உடலை வெகுவாக பாதிக்கின்ற அன்பார்களே. മനസ്സ് സൗഖ്യമാവേണ്ടത് നമ്മുടെ ശാരീരിക സൗഖ്യത്തിന് ആവശ്യമാണ്. நீங்கள் உடல் நோயிலிருந்து உடல் நோய் குணமாக வேண்டும் என்று சொல்ல மனதளவில் நீங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். പ്രഭാഷകന്റെ പുസ്തകം 30-ാം അധ്യായം 21 മുതൽ 25 വരെ വചനങ്ങൾ. நீதிமொழிகள் 30-ാം அதிகாரம் 21 മുതൽ 25 വരെ വചനം. நீதிமொழிகள் 30-ாம் அதிகாரம் 21-25 வரை. നീ അമിതമായി ദുഃഖിക്കുകയോ നിന്നെ തന്നെ മനഃപൂർവ്വം പീഡിപ്പിക്കുകയോ അരുത്. நீ அதிகமாக கவலை கொண்டு உன்னை நீ வருத்திக் கொள்ளாதே. നീ ദുഃഖം കൊണ്ട് നിന്റെ മനസ്സിനെ പീഡിപ്പിക്കരുത്. நீ துக்கத்தினால் உன் மனதை நீ வருத்திக் கொள்ளாதே. മനഃപൂർവ്വം നിന്റെ മനസ്സിനെ നീ പീഡിപ്പിക്കരുത്. நீ உன்னை வருத்திக் கொள்ளாதே என்று சொல்கிறார். നിന്റെ ദുഃഖങ്ങളും വേദനകളും യേശുവിന് വിട്ടുകൊടുക്കണം. உன் துக்கத்தையும் வேதனைகளும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு. ഹൃദയാനന്ദം ഒരുവന്റെ ജീവനും സന്തോഷം അവന്റെ ആയുസ്സുമാണ്. மனவலி உள்ளவன் நோயை தாங்கிக் கொள்ள மன சந்தோஷம் உங்களுக்கு உடல் வலிமையை தரும். നമ്മുടെ ഹൃദയത്തില് ആനന്ദം അനുഭവിക്കണം. உங்க மனதளவில் நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும். നമുക്ക് സന്തോഷമുണ്ടാവണം. நீங்கள் மனசுல எப்பொழுதும் சந்தோஷம் நிறைந்த மனுஷாக இருக்கணும். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. 23-ാം വചനം. 23-ാം വചനം. ദുഃഖമകറ്റി ആത്മാവിനെ സന്തോഷിപ്പിക്കുക, ഹൃദയത്തെ ആശ്വസിപ്പിക്കുക. நீங்கள் துக்கத்தை அகற்றி மனதளவுக்கு சந்தோஷ சமாதானத்தை கொண்டு வா என்று சொல்கிறார் ஆண்டவர். ദുഃഖം പൂർണ്ണമായിട്ട് നീ മാറ്റുക. உன் துன்பத்தை எல்லாம் பூர்ணமாக முன்னே அகற்றி விடு. നിന്റെ ആത്മാവിനെ മനസ്സിനെ നീ സന്തോഷിപ്പിക്കുക. உன் ஆன்மாவிற்கு மனதிற்கு சந்தோஷ உபகவை கொடுக்க. ഹൃദയത്തെ സന്തോഷിപ്പിക്കുക. உன் இதயத்துக்கு சந்தோஷத்தை கொடு. ദുഃഖം അനേകരെ നശിപ്പിച്ചിട്ടുണ്ട്. துன்பம் கவலைகள் அநேக மக்களை அழித்திருக்கின்றது. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூய. അത് നിഷ്പ്രയോജനമാണ്. அது தேவையற்றதும் கூட. നമ്മുടെ ഹൃദയത്തിലെ ദുഃഖം, உங்கள் இதயத்தில் இருக்கிற துக்கங்கள் നമ്മുടെ ശരീരത്തെ ഏറെ സ്വാധീനിക്കും. உங்கள் உடலை அதிகமாக பாதிக்கும். നമ്മുടെ ഹൃദയത്തിലെ കുറ്റബോധം, உங்கள் இதயத்தில் இருக்கிற குற்ற உணர்ச்சிகள், നിരാശകൾ, ஏமாற்றங்கள், ഉത്കണ്ഠകൾ, கவலைகள், വ്യത്യസ്തമായ ഭയങ്ങൾ பலவிதமான பயங்கள் നമ്മുടെ ശരീരത്തെ உங்கள் உடலை രോഗഗ്രസ്തമാക്കും, நோயாளியாக மாற்றிவிடும். നിങ്ങളിൽ ചിലരുടെയൊക്കെ രോഗത്തിന്റെ കാരണം നിങ്ങളുടെ മനസ്സ് അനുഭവിക്കുന്ന വേദനകളും ദുഃഖങ്ങളുമാണ്. இங்க இருக்கிற கொஞ்ச பேருக்காவது நோய் இருக்க காரணம் உங்க மனதளவில் இருக்கின்ற கவலைகளுக்கு பிரச்சனைகளும் தான். മനസ്സിനെ വേട്ടയാടുന്ന കുറ്റബോധം നിന്റെ ജീവിതത്തെ തകർത്തു കളയും. உங்களை மனதளவிலே பாதிக்கின்ற எல்லா நிகழ்ச்சிகளை உங்க வாழ்க்கையை சூரியமாக்கி விடும். മനസ്സിലെ കുറ്റബോധം കർത്താവിന്റെ മുൻപിൽ നീ സമർപ്പിക്കുക. உங்க மனதில் இருக்கிற எல்லா குற்ற உணர்ச்சிகளையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. വ്യത്യസ്തമായ ഭയങ്ങൾ നമുക്കുണ്ട്. பலவிதமான பயங்கள் இருக்கின்றது. മരണഭയം, மரண பயம், രോഗഭയം, நோய்களை குறித்த பயம், അപകട ഭയം, விபத்துகளை குறித்த பயம், വ്യത്യസ്തമായ അകാരണ ഭയങ്ങൾ, தேவையில்லாத பலவிதமான பயங்கள். ഇത് ഒരു പൈശാചിക ബന്ധനമാണ്. இது ஒரு தீய கட்டுகள் என்று பார்க்கின்றோம். പിശാചിന്റെ സ്വാധീനമാണ് ഭയം. இது பிசாசுனுடைய ஒரு தூண்டுதல் என்று பார்க்கின்றோம். എല്ലാ ഭയങ്ങളിൽ നിന്നും നമുക്ക് മോചനം ആവശ്യമാണ്. எல்லா பயத்தில் நீ விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். നിന്റെ മനസ്സിനെ പീഡിപ്പിക്കുന്ന ഭയം നിന്റെ ശരീരത്തെ രോഗഗ്രസ്തമാക്കും. உன் மனதை பாதிக்கின்ற எல்லா பயங்களும் உன் உடலை நோயாளியாக நோயுற்றதாக மாற்றும். നിന്റെ മനസ്സിലെ കടുത്ത കുറ്റബോധം, உன் மனதில் இருக்கின்ற கடுமையான குற்ற உணர்ச்சிகள். കുറ്റബോധത്തിന് പല കാരണമുണ്ട്. குற்ற உணர்ச்சிகளுக்கு பல காரணங்கள் உண்டு. നിന്റെ ജീവിതത്തിൽ സംഭവിച്ച ചില പാപങ്ങൾ ഓർത്ത് അത് കുമ്പസാരിച്ചു, എന്നാലും അത് തീർന്നില്ല എന്നുള്ള ചിന്തയിലുള്ള കുറ്റബോധം. வாழ்க்கையில சில பாவங்களை நினைத்து
அது நீ பாவசிங்கத்தை செய்திருக்கலாம், இருந்தாலும் அந்த பாவத்தை செய்து விட்டோமே என்று குற்ற உணர்ச்சியை அலட்டி கொண்டே இருக்கும். കഴിഞ്ഞകാല ജീവിതത്തിൽ ചെയ്ത ചില പാപങ്ങൾ നിന്നെ വേട്ടയാടുന്നു, അത് കുറ്റബോധമായിട്ട് മാറുന്നു. கடந்த காலத்தில் நீங்கள் செய்த பாவத்தினுடைய சில குற்ற உணர்ச்சிகள் உன்னை தொடர்ந்து வேட்டையாடி கொண்டிருக்கின்றது. മനസ്സിലെ കുറ്റബോധം പൂർണ്ണമായിട്ട് നിങ്ങൾ മാറ്റണം. மனதில் இருக்கிற குற்ற உணர்ச்சிகளை முழுமையாக நீங்கள் அகற்ற வேண்டும். കുറ്റബോധം നിന്റെ ശരീരത്തെയും മനസ്സിനെയും ആത്മാവിനെയും രോഗത്തിലേക്ക് നയിക്കും. குற்ற உணர்ச்சி உன் உடலையும் ஆன்மாவையும் உன்னுடைய நோயாளியை இட்டு செல்லும். വലതുകരം പിടിച്ച് வலதுகையை உயர்த்தி பிடிங்க. എല്ലാവരും வலதுகையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க. ഈ പ്രാർത്ഥന ഏറ്റുചൊല്ലുക. ஜெபத்தை எல்லாரும் சொல்லுங்க. കർത്താവായ கர்த்தராகிய യേശുവിന്റെ നാമത്തിൽ இயேசு நாமத்தில் എല്ലാ ദുഃഖപീഠകളും எல்லா துக்க பீடைகளும் നിരാശകളും ஏமாற்றங்களும் കുറ്റബോധവും குற்ற உணர்ச்சிகளும் എല്ലാ ഭയങ്ങളും எல்லா பயங்களும் എല്ലാ നിരാശകളും எல்லா ஏமாற்றங்களும் എന്റെ ഹൃദയത്തിൽ നിന്ന് என் இதயத்திலிருந்து മാറിപ്പോകട്ടെ. மாறிப்போகட்டும். എല്ലാവരും ചേർന്ന് പ്രാർത്ഥിച്ച് எல்லாரும் യേശുവേ, இயேசுவே, സ്വർമീയത്തി യേശുവേ, இயேசுவே, എന്റെ ഹൃദയത്തിലെ என் இதயத்திலே കുറ്റബോധം குற்ற உணர்ச்சிகள் വിട്ടുമാറട്ടെ. போகட்டும். ഭയത്തിന്റെ ദുരാത്മാവേ பயத்தினுடைய தீயாவியே എന്നെ വിട്ടുമാറുക. என்னை விட்டு போகட்டும். ഭയത്തിന്റെ ദുഷ്ടാത്മാവേ, பயத்தினுடைய தீயாவியே, ഭയത്തിന്റെ ദുരാത്മാവേ, பயத்தினுடைய தீயாவியே എന്നെ വിട്ടുമാറുക. என்னை விட்டு அகன்று போகும். ഭയത്തിന്റെ ദുരാത്മാവേ, பயத்தினுடைய தீயாவியே, ഭയത്തിന്റെ ദുരാത്മാവേ, பயத்தினுடைய தீயாவியே എന്നെ വിട്ടുമാറുക. என்னை விட்டு அகன்று போகும். സ്തുതിച്ചേ ഹല്ലേലൂയ, ஹalleluya, 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 சத்தமா துதியே ஹalleluya, பாப்போம். ஹalleluya, சத்தமா ஹalleluya, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. ദുഃഖം അനേകരെ നശിപ്പിച്ചിട്ടുണ്ട്. துக்கம் அநேக நபர்களை அழித்திருக்கின்றது. കഠിനമായ ദുഃഖം നമ്മൾ മനസ്സിൽ നടക്കുമ്പോൾ നമ്മുടെ ശരീരം സാവധാനം രോഗഗ്രസ്തമാകും. அன்பாங்களே, கடுமையான துக்கங்களை வேதனைகளை உங்கள் மனதில் நீங்கள் எப்பொழுதும் வைத்துக் கொண்டிருக்கும் போது அந்த வேதனை துக்கங்கள் உங்களை பெரிய நோயாளியாக மாற்றி விடுகின்றது. കഠിനമായ ദുഃഖം നമ്മുടെ ചിന്താമണ്ഡലത്തെ ബുദ്ധിമണ്ഡലത്തെ സ്വാധീനിക്കും. கடுமையான வேதனைகள் துன்பங்கள் அதை நீங்க மனசு வச்சுக்கிங்க, அது உங்கள் புத்தியை கூட பாதிக்கும். കഠിനമായ ദുഃഖം നമ്മുടെ ശരീരത്തിന്റെ ആരോഗ്യത്തെ കെടുത്തികളയും. கடுமையான துக்கம் உங்களோட உடல் ஆரோக்கியத்தையும் கெடுத்துவிடும். കഠിനമായ ദുഃഖം നമ്മുടെ ശരീരത്തെയും മനസ്സിനെയും തകർക്കും. கடினமான துக்கங்கள் உங்கள் உடலையும் மனதையும் அழித்து போய்விடும். കഠിനമായ ദുഃഖം നമ്മുടെ ജീവിതത്തെ പൂർണ്ണമായിട്ട് പരാജയപ്പെടുത്തും. கடினமான துக்கம் உங்கள் வாழ்க்கையே சிக்கலுக்குள்ளாகிவிடும். ദുഃഖത്തിന്റെ ബന്ധനത്തിൽ നിന്ന്, துக்கத்தினுடைய கட்டுகளில் இருந்து നീ പുറത്തു വരണം. நீ வெளியே வர வேண்டும். കുറ്റബോധത്തിന്റെ അടിമത്തത്തിൽ നിന്ന്, குற்ற உணர்ச்சியின் அடிமைத்தளத்திலிருந்து നീ പുറത്തു വരണം. நீ வெளியே வர வேண்டும். പാപത്തിന്റെ ആസക്തികളിൽ നിന്ന്, பாவத்தினுடைய ஆசைகளிலிருந்து നീ പുറത്തു വരണം. நீ வெளியே வர வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. രണ്ട് കരങ്ങൾ ഉയർത്തി സ്തുതിക്കട്ടെ. கைகளை இரண்டு உயர்த்தி துதிங்க பாப்போம். ஹalleluya, 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 ஹalleluya. சத்தமா ஏசப்பா, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹalleluya, 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 ஹalleluya. പ്രഭാഷകന്റെ പുസ്തകം 30:24. சீராக் 30:24. അസൂയയും കോപവും ജീവിതത്തെ വെട്ടിച്ചുരുക്കുന്നു. பொறாமையும் சீற்றமும் உன் வாழ்நாளை குறைக்கும். അസൂയ നിന്റെ ജീവിതത്തെ തകർത്തു കളയും. பொறாமை உன் வாழ்க்கையை குறைத்துவிடும். കോപം നിന്റെ ജീവിതത്തെ വെട്ടിച്ചുരുക്കും. சீற்றம் உன் வாழ்நாளை குறைத்துவிடும். അസൂയ കോപം നമ്മുടെ ജീവിതത്തെ, നമ്മുടെ ആയുസ്സിനെ തകർക്കുന്ന പാപങ്ങളാണ്. போராய்மையும் சீற்றமும் உன் வாழ்நாளை குலைக்கக்கூடிய விஷயங்கள் அன்பானவர்களே. നമ്മുടെ ഹൃദയത്തില് അസൂയ നിറഞ്ഞു നിൽപ്പുണ്ടെങ്കിൽ ആ അസൂയയുടെ വികാരങ്ങള് നമ്മുടെ മനസ്സിനെ വിട്ടുമാറണം. அன்பானவர்களே, வாழ்க்கையில் மனசுல போராமை இருந்துச்சுன்னா நீங்கள் முற்றிலும் அதில் விடுதலை பெறுவதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ചില വ്യക്തികൾ കഠിനമായ കോപത്തിന്റെ അടിമകളാണ്. சில நபர்கள் கடுமையான சீற்றத்திற்கு கோபத்திற்கு அடிமையாக இருக்கின்றார்கள். ഭാര്യയോട് പൊട്ടിത്തെറിക്കുന്നവർ, எப்ப பார்த்தாலும் மனைவிட்ட கடுமையா பேசிக்கிறவங்க, മക്കളോട് കഠിനമായി കോപിക്കുന്നവർ, பிள்ளைகள்கிட்ட கடுமையா கோபிக்கிறவங்க, മാതാപിതാക്കന്മാരോട് ദേഷ്യപ്പെടുന്നവർ, பெற்றோருடைய சீற்றமா பேசுறவங்க. അമിതമായ കോപം നമ്മുടെ ജീവിതത്തെ തകർത്തു കളയും. கடுமையான கோபம் உங்க வாழ்நாளை குலைத்து விடும். കഠിനമായ കോപം ഉള്ളവർ അത് വിട്ടുമാറുവാൻ പരിശുദ്ധാത്മാവിനോട് പ്രാർത്ഥിക്കണം. கடுமையான கோபம் உள்ளவர்கள் அது மாறுவதற்காக நீங்கள் பரிசுத்தாவிடத்தை ஜெபிக்க வேண்டும். അസൂയയും കോപവും നിന്റെ ആയുസ്സിനെ കുറയ്ക്കും. கிறிஸ்து பிரியமானவனே, போராமையும் சீற்றமும் உன் வாழ்நாளை குலைத்து விடும். അസൂയയും കോപവും നിന്റെ ജീവിതത്തെ വെട്ടിച്ചുരുക്കും എന്ന് പറഞ്ഞാൽ നിന്റെ ആയുസ് കുറയ്ക്കും എന്നാണ് അർത്ഥം. போராமையும் சீற்றமும் வாழ்நாளை குலைத்து விடும் என்று சொன்னால் உன் ஆயுநாளை குறைத்து விடும் என்று அர்த்தம். ഉത്കണ്ഠ അകാല വാർദ്ധക്യം വരുത്തുന്നു. கவலை உரிய காலத்திற்கு முன்பே உனக்கு முதுமையை வரவிக்கும். ഉത്കണ്ഠകൾ, கவலைகள்,
ഭാവിയെ കുറിച്ചുള്ള ഉത്കണ്ഠകൾ, எதிர்காலத்தை குறித்தான கவலைகள், മക്കളെ കുറിച്ചുള്ള ഉത്കണ്ഠകൾ, பிள்ளைகளை குறித்தான கவலைகள், ജോലിയെ കുറിച്ചുള്ള ഉത്കണ്ഠകൾ, வேலையை குறித்தான கவலைகள், വ്യത്യസ്തമായ ഉത്കണ്ഠകൾ നിന്റെ മനസ്സിനെ ഞെരുക്കും. பலவிதமான கவலைகள் உன் உள்ளத்தை நெருக்குகின்றது. നിന്റെ മനസ്സ് ഏറ്റുവാങ്ങുന്ന ടെൻഷൻ ദൈവകരങ്ങളിൽ വിട്ടുകൊടുക്കുക. உன் மனதை அழுத்துகின்ற எல்லா மன அழுத்தங்களும் கவலைகளும் நீ கடவுளிடத்தில் ஒப்புக்கொடு. അമിതമായ മനസ്സിന്റെ ടെൻഷൻ നിന്റെ ശരീരത്തെ ഏറെ ബാധിക്കും. அதிகமான மன அழுத்தங்கள் கவலைகள் உன் உடலை வெகுவாக பாதிக்கும். ഉത്കണ്ഠ അകാലമായ വാർദ്ധക്യം വരുത്തുന്നു. கவலை உரிய காலத்திற்கு முன்பே உனக்கு முதுமையை வருவிக்கும். നിരന്തരം നിന്റെ മനസ്സിനെ ഭാരപ്പെടുത്തുന്ന ഉത്കണ്ഠകള് അകാല വാർദ്ധക്യം, വളരെ വേഗം നിനക്ക് വാർദ്ധക്യത്തിലേക്ക് നിന്റെ ശരീരത്തെ നയിക്കും. மகனே மகளே கவனி, நீ எப்போதும் கவலைப்பட்டுக் கொண்டே இருந்தால் உரிய காலத்திற்கு முன்பே நீ முதுமையை வரவழைத்துக் கொள்வாய். എന്ന് പറഞ്ഞാൽ നിരന്തരമായ ദുഃഖത്തിന് നമ്മുടെ മനസ്സ് ചിന്താമണ്ഡലം അടിപ്പെട്ട് ഉത്കണ്ഠയിലൊക്കെ പോയി കഴിഞ്ഞാൽ, அதுக்கு அர்த்தம் அன்பாங்களே, நீங்க எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் கவலைப்பட்டு கொண்டே இருந்தீங்கன்னா കുറെ കാലം കഴിയുമ്പോൾ, சிறிது காலத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா 40 വയസ്സാകുമ്പോൾ നിനക്ക് 50 വയസ്സിന്റെ പ്രായം. 40 வயசு ஆளு 50 வயசு ஆளு மாதிரி இருப்பான். പലരും നിന്നെ കുറിച്ച് പറയും നിനക്കിപ്പോൾ 70 വയസ്സ് പ്രായമാണ്. சில பேர் உங்களை பார்த்தா 70 வயசு ஆள் மாதிரி இருக்காங்களே சொல்லுவாங்க. 40 വയസ്സുള്ള ആളിനെ കുറിച്ച് പറയുന്നു, നിന്നെ കണ്ടാൽ ഇപ്പോൾ 55 വയസ്സ് പ്രായം പറയും. உங்களுக்கு இப்ப 40 வயசு ஆயிருக்கு, ஆனா உங்களை பார்த்து 55 வயசு மாதிரி ஆள் மாதிரி இருக்கீங்க. നിന്റെ മനസ്സിന്റെ ആ സൗന്ദര്യം നഷ്ടപ്പെടുകയാ. உன் மனதினுடைய அழகு அது கெட்டு போயிருது. ഉത്കണ്ഠയും ദുഃഖവും ഭയവും നിന്റെ ശരീരത്തെ മുറുക്കെ പിടിച്ചു കഴിഞ്ഞിരിക്കുക. கவலையும் குற்ற உணர்ச்சியும் பொறாமையும் உங்களை உன் வாழ்க்கையை சீரழித்து விடுகின்றது. അങ്ങനെ വരുമ്പോൾ നിന്റെ പ്രായം വളരെ വേഗം വർദ്ധിക്കും. அப்படி இருக்க, அப்படி ஆனால் உன் சீக்கிரமா நீ முதுமையை வரவழைத்துக் கொள்வாய். പ്രൈസ് ദി ലോർഡ്. Praise the Lord. പ്രായം കൂടണ്ടെങ്കിൽ ഉത്കണ്ഠ, ദുഃഖം, ഭയം എല്ലാം മനസ്സിൽ നിന്ന് മാറ്റുക. உங்களுக்கு முதுமை வராம இருக்கணும், வயசாகாம இருக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? உங்க மனசுல இருக்கிற கவலைகள், அந்த ஏக்கங்கள் எல்லாவற்றையும் உங்களிருந்து அகற்றிக்கணும். அவ்வளவுதான். എല്ലാ ദുഃഖങ്ങളും ഭയങ്ങളും കുറ്റബോധവും അസൂയയും കോപവും എല്ലാം യേശുവിന്റെ മുൻപില് കൊടുക്കുക. உங்கள் துக்கங்கள், கவலைகள், ஏமாற்றங்கள், பொறாமை, சீற்றம், கோபம் எல்லாவற்றையும் ஆண்டோட இயேசுவுக்கு பொறுப்பாத்தில் ஒப்பு கொடுங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിന്റെ മനസ്സിന് ശക്തമായ ഒരു സൗഖ്യം ആവശ്യമാണ്. உன் மனதிற்கு நல்ல ஒரு சுகம் தேவை. നിന്റെ മനസ്സിന്റെ മുറിവുകളെല്ലാം സൗഖ്യം പ്രാപിക്കണം. உன் மனசுடைய காயங்கள் எல்லாம் சுகமாக வேண்டும். നിന്റെ മനസ്സ് സൗഖ്യമാകാതെ നിന്റെ ശരീരം പൂർണ്ണമായ സൗഖ്യത്തിലേക്ക് വരില്ല. நீ மனசுல சுகத்தை பெற்றுக் கொள்ளாவிட்டால் ஒருபோதும் உடல் நோய் உனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்காது. നിന്റെ ഓർമ്മകളിലെ ദുഃഖങ്ങൾ, உன் நினைவுகளில் இருக்கிற துக்கங்கள், നമ്മുടെ ബാല്യകാലത്തിലും കൗമാരത്തിലും യൗവനത്തിലും ഒക്കെ നമ്മൾ അനുഭവിച്ച ദുഃഖങ്ങളില്ലേ? குழந்தை பருவத்திலே, மழலை பருவத்திலே, வாலிப காலத்திலே, சிறு வயதிலே அநேக துக்கங்கள் உங்களை வேட்டையாடி கொண்டிருக்கின்றன. നമ്മുടെ ജീവിതത്തിലെ കഴിഞ്ഞകാല ദുഃഖങ്ങൾ ചിലപ്പോഴൊക്കെ നമ്മൾ ഓർക്കാറുണ്ട്. கடந்த காலத்துல சின்ன வயசுல ஏற்பட்ட சில துக்கங்களை நம்ம எப்பவும் நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம். ഓർക്കാറുണ്ടോ? நினைக்கிறீங்களா? சின்ன வயசுல இருக்கிற துக்கங்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கீங்களா? കഴിഞ്ഞകാല ദുഃഖങ്ങൾ ഓർമ്മയിൽ വരുന്നവരെ ഒന്ന് കരമേറ്റി കാണിക്കാവോ? சின்ன வயசுல வாலிப காலத்துல ஏற்பட்ட இந்த கவலைகள் அது நினைவுக்கு எப்போ நினைவுக்கு வந்துட்டே இருக்கும் அப்படின்றவங்க கை வைத்துங்க பார்ப்போம். சின்ன வயசுல வாலிப காலத்துல ஏற்பட்ட சில துக்க நினைவுகள் எப்போதும் என்னை வாட்டி வதைத்துக் கொண்டே இருக்கும். നിന്റെ മാതാപിതാക്കന്മാർ മരിച്ചുപോയി, ഇപ്പോഴും ഭയങ്കര വിഷമമുണ്ട്. அப்பா அம்மா இறந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆனாலும் அப்பா அம்மா இறந்து நினைச்சு இப்போ வருத்தப்பட்டுட்டே இருக்கீங்க. മറ്റു ചില വ്യക്തികൾ നമ്മളെ ക്രൂരമായിട്ട് വേദനിപ്പിച്ചു, പീഡിപ്പിച്ചു, ഇപ്പോഴും മനസ്സിന് ഭയങ്കര വിഷമമാണ്. சில நபர்கள் உங்களை கடுமையாக வேதனைப்படுத்தினார், துன்புறுத்தினார்கள், அதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருக்கீங்க. നിങ്ങളുടെ സഹപ്രവർത്തകർ തന്നെ ഞങ്ങളുടെ മനസ്സിനെ ഒത്തിരി നൊമ്പരപ്പെടുത്തി. உங்க கூட வேலை செய்யறவங்க, உடன் பணியாளர்கள் உங்களை நிறைய ரொம்ப துன்புறுத்திருக்காங்க, அவமானப்படுத்திருக்காங்க. അങ്ങനെ വ്യത്യസ്തമായ വിധത്തില് നിന്റെ മനസ്സിൽ ദുഃഖങ്ങൾ കിടക്കുകയാണ്. அப்படி பலவிதமான துக்கங்கள் உன்னை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்றது. ഈ ദുഃഖം നിന്റെ ജീവിതത്തെ തകർക്കുകയാണ്. ஆண்பாவில் இந்த துக்கம் உன் வாழ்க்கையை கெடுத்து விடுகின்றது. ഈ ദുഃഖങ്ങളെല്ലാം നമ്മുടെ ഓർമ്മയിൽ കിടക്കുകയാണ്. இந்த துக்கங்கள், கவலைகள் உன் நினைவில் இருக்குது. നമ്മുടെ ഓർമ്മയിലെ ദുഃഖമായിട്ട് അത് ഇന്നും അങ്ങനെ കിടക്കുകയാണ്. எப்பொழுதும் அதை நினைத்து 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 நீ வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றாய். നമ്മൾ ഓർക്കാതെ ആ ദുഃഖം ഇങ്ങനെ കയറി വരും. நீ நினைக்கவே இல்லை, ஆனாலும் அந்த பழைய துக்கங்கள் உன்னை அப்படியே மனசுல வந்துகிட்டே இருக்கு. നമ്മൾ ഒറ്റയ്ക്കൊക്കെ ഇരിക്കുമ്പോൾ നമ്മൾ അറിയാതെ കഴിഞ്ഞകാല ദുഃഖത്തിലേക്ക്, ഓർമ്മകളിലേക്ക് നമ്മുടെ മനസ്സ് പോകും. நீங்க தனிமையா உட்கார்ந்துருக்கீங்க, அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா கடந்த காலத்தில் ஏற்பட்ட துன்பங்கள், வேதனைகளை நினைச்சீங்க நீங்க வருத்தப்பட்டு கொண்டே இருக்கீங்க. ചിലപ്പോൾ ഒത്തിരി സങ്കടം തോന്നിയിട്ട് തനിയെ ഇരുന്ന് കരയും. சிலவங்க பார்த்தா தனிமையிலும் தன்னைத்தானே அழுதுகிட்டு இருப்பாங்க.
Praise the Lord. Praise the Lord. നിന്റെ ഓർമ്മകളിലെ ദുഃഖങ്ങൾക്ക് സൗഖ്യം ആവശ്യമാണ്. உன் நினைவு நாட்களிலே இருக்கின்ற எல்லா துக்கங்களிலிருந்து நீ விடுதலை பெற்றுக்கொள்ளும் சுகம் உங்களுக்கு தேவை. നിന്റെ മനസ്സിന്റെ മുറിവുകൾക്ക് സൗഖ്യം உன் ആവശ്യമാണ്. மனக்காயங்களுக்கு சுகம் கண்டிப்பா தேவை. ആ സൗഖ്യം പരിശുദ്ധാത്മാവ് നിങ്ങൾക്ക് നൽകും. அந்த சுகத்தை பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு தருவார். അപ്പോൾ നിന്റെ ശരീരം സൗഖ്യം പ്രാപിക്കും. அப்போது நீ உடல் அளவில் நீ விடுதலை பெற்று കഴിഞ്ഞകാല ദുഃഖങ്ങളിലേക്ക് നീ നോക്കിയിരിക്കരുത്. கடந்த கால துக்க நினைவில் நினைச்சு நீ வருத்தப்பட்டுக் கொண்டிருக்காதே. സുഭാഷിതങ്ങൾ 4:25 நீதிமொழிகள் 4:25 നിന്റെ നോട്ടം മുൻപോട്ട് മാത്രമായിരിക്കട്ടെ. உன் பார்வை முன்னாலே இருக்கட்டும். നിന്റെ നോട്ടം മുൻപോട്ട് മാത്രമായിരിക്കട്ടെ. உன் பார்வை எல்லாம் எதிர்நோக்கியே இருக்கட்டும். നീ മുൻപോട്ട് നോക്കുക. நீ முன்னாலே முன்னோக்கி பார். നിന്റെ കഴിഞ്ഞകാല തകർച്ചകളിലേക്ക്, நீ பின்னோக்கி கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட കഴിഞ്ഞകാല ദുഃഖങ്ങളിലേക്ക്, கடந்த கால துக்கங்களை பார்க்காதே. കഴിഞ്ഞകാല പരാജയങ്ങളിലേക്ക് கடந்த கால தோல்வியை பார்க்காதே. നീ നോക്കി ഇരിക്കരുത്. நீ ஒருபோது அதை பார்த்து கொண்டிருக்காதே. നീ മുൻപോട്ട് നോക്കുക. நீ முன்னோக்கி பார். നീ മുൻപോട്ട് നോക്കുക. நீ முன்னோக்கி பார். നിന്റെ വഴികളിൽ നിന്നെ സഹായിക്കുവാൻ യേശു കൂടെയുണ്ട്. உன் வழிகளிலே உனக்கு உதவி செய்வதற்காக இயேசு கிறிஸ்து உன் கூட இருக்கின்றார். പരാജയപ്പെട്ട നിന്റെ ജീവിതത്തെ യേശു പണിതുയർത്താൻ പോകുകയാ. தோல்வி அடைந்த உன் வாழ்க்கையை வெற்றிகரமா மாற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து உனக்கு உதவியாக இருக்கிறார். നീ വിജയിക്കും. நீ வெற்றி பெறுவாய். നീ ലക്ഷ്യത്തിലെത്തും. நீ ലക്ഷ്യ സ്ഥാനத்துக்கு നീ செல்வாய். ലക്ഷ്യത്തിലെത്തും. நீ இடத்துக்கு செல்வாய். എല്ലാ പരാജയത്തിൽ നിന്നും യേശു നിന്നെ മോചിപ്പിക്കും. எல்லா தோல்விகளிலிருந்தும் கடவுள் உனக்கு விடுதலை கொடுப்பார். നിന്റെ നോട്ടം മുൻപോട്ട് മാത്രമായിരിക്കട്ടെ. ஆனால் உன் பார்வை முன்னோக்கி இருக்க வேண்டும். നിന്റെ നോട്ടം മുൻപോട്ട് உன் മാത്രമായിരിക്കട്ടെ. பார்வை முன்னோக்கி இருக்கட்டும். കഴിഞ്ഞകാല ദുഃഖങ്ങളിൽ നീ ജീവിക്കരുത്. கடந்த கால துக்கத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்காதே. നിന്റെ മുൻപിൽ വിജയം ഉണ്ട്. உன் எதிரே உன் முன்னாலே வெற்றி இருக்கின்றது. നിന്റെ മുൻപിൽ നല്ലൊരു ഭാവിയുണ്ട്. உன் முன்னாலே நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு. നീ ലോകത്തെ കീഴ്പ്പെടുത്തുന്ന நீ വ്യക്തിയാകണം. உலகத்தை கீழ்ப்படுத்த போகின்றாய். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. 1 കൊരിന്തോസ് 15:55 1 கொரிந்தியர் 15:5 എല്ലായിടത്തും எல்லா இடத்திலும் എപ്പോഴും எப்பொழுதும் യേശു ക്രിസ്തു വഴി இயேசு கிறிஸ்து வழியாக നമുക്ക് വിജയം നൽകുന്ന நமக்கு வெற்றி தருகின்ற ദൈവത്തിന് സ്തോത്രം. கடவுளுக்கு நன்றி. എല്ലായിടത്തും எல்லா இடத்திலும் എല്ലായിടത്തും எல்லா இடத்திலும் എപ്പോഴും எப்பொழுதும் എപ്പോഴും எப்பொழுதும் യേശു ക്രിസ്തു വഴി இயேசு கிறிஸ்து வழியாக യേശു ക്രിസ്തു വഴി இயேசு கிறிஸ்து வழியாக എനിക്ക് വിജയമുണ്ട്. எனக்கு வெற்றி உண்டு. എനിക്ക് വിജയമുണ്ട്. வெற்றி உண்டு. ഞാൻ വിജയിക്കും. நான் வெற்றி பெறுவேன். ഞാൻ പരാജയപ്പെടില്ല. தோல்வி அடைய மாட்டேன். ഞാൻ ലക്ഷ്യത്തിലെത്തും. நான் லட்சிய ஸ்தானத்துக்கு செல்வேன். എന്നെ തടഞ്ഞു നിർത്തുവാൻ என்னை தடை செய்வதற்கு ആർക്കും സാധ്യമല്ല. யாராலும் கூடாது. യേശയ്യ 40:13 ஏசியா 40:13 കർത്താവിന്റെ ആത്മാവിനെ ബന്ധിക്കുവാൻ கர்த்தருடைய ஆன்மாவை கட்டுப்படுத்துவதற்கு ആരുണ്ട്? யார் இருக்கிறார்கள்? കർത്താവിന്റെ ആത്മാവിനെ ബന്ധിക്കുവാൻ തടഞ്ഞു നിർത്തുവാൻ ആരുണ്ട്? கர்த்தருடைய ஆவியை தடை செய்வதற்கு யார் உண்டு? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദുഃഖങ്ങളെ, വേദനകളെ, കുറ്റബോധത്തെ എല്ലാം മറികടന്നുകൊണ്ട് നിന്റെ ജീവിതം വിജയത്തിലേക്ക് വരണം. அன்பிற்குரியவர்களே, உங்கள் துக்கத்திலிருந்து, ஏமாற்றத்திலிருந்து, கவலைகளிலிருந்து நீ விடுதலை பெற்று நீ நல்ல வெற்றிയുള്ള வாழ்க்கைக்கு நீ கடந்து செல்வதற்காக நீ ஜெபி. നിന്റെ ജീവിതം പരാജയപ്പെടുവാനുള്ളതല്ല. உன்னுடைய வாழ்க்கை தோல்வியில் முடியக்கூடிய விஷயம் அல்ல. നിന്റെ ജീവിതം പരാജയപ്പെടുവാനുള്ളതല്ല. உன் வாழ்க்கை தோல்வியில் முடியக்கூடிய விஷயம் அல்ல. നിന്റെ ജീവിതം വിജയിക്കാനുള്ള ജീവിതമാണ്. உன் வாழ்க்கை என்பது வெற்றியுடைய வாழ்க்கை. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. യേശുവിനെ കുരിശിൽ തറച്ചു. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்தார்கள். കുരിശിന്റെ ചുവട്ടിൽ നിന്ന് சிலுவையின் கீழே இருந்து നിയമജ്ഞന്മാര്, பண்டிதர்கள், ഫരീസന്മാര്, பரிசேயர்கள், യഹൂദന്മാര്, யூதர்கள், പട്ടാളക്കാര് பட்டாள യേശുവിനെ കുരിശിൽ തറച്ചിട്ട് இயேசு சிலுவையில் அறைந்து விட்டு അവരിങ്ങനെ ചിന്തിച്ചു. அவர் இப்படி நினைத்தார்கள், യേശു കുരിശിൽ മരിക്കുമ്പോൾ இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது അവൻ പരാജയപ്പെടുമെന്ന്. அவன் தோல்வி அடைந்து விடுவான். കുരിശിൽ മരിച്ച യേശു சிலுவையில் மரித்த இயேசு അവൻ പരാജയപ്പെട്ടില്ല. அவன் தோல்வி அடையவில்லை. കുരിശിലായിരുന്നു വിജയം. சிலுவையில் தான் வெற்றியை பெற்றுக் கொண்டார். കുരിശിൽ വിജയിച്ചവനായ യേശു. சிலுவையில வெற்றி பெற்றுக் கொண்டவர் தான் நம்முடைய இயேசு. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കുരിശുകൾ നമുക്ക് വിജയങ്ങളായിട്ട് മാറാൻ പോകുകയാണ്. அன்பாக நமக்கு சிலுவைகள் வெற்றியாக மாறப் போகின்றது. യേശുവിനെ കുരിശിൽ തറച്ചവർ ഇപ്രകാരം ചിന്തിച്ചു. இயேசு சிலுவையில் அறைந்தவர்கள் இப்படி நினைத்தார்கள், അവന്റെ കുരിശിലെ മരണം ഒരു പരാജയമായി തീരുമെന്ന്. அவருடைய சிலுவை மரணம் ஒரு தோல்வியில முடியும் என்று. അവർക്ക് തെറ്റിപ്പോയി. ஆனால் அது தவறான எண்ணமாக അവർ പരാജയപ്പെട്ടു. அவர்கள் தோல்வி அடைந்தார்கள். കുരിശിൽ മരിച്ചവൻ
சிலுவையிலே அறையடி மரித்தவன் മൂന്നാം ദിവസം ഉയർത്തെഴുന്നേറ്റു. மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். അവൻ ഇന്നും ജീവിക്കുന്നു. அவர் இன்று வாழ்கின்றார். അവൻ ഇന്നും ജീവിക്കുന്നു. அவர் இன்று வாழ்கின்றார். ദുഃഖത്തെ, துக்கத்தை, പരാജയങ്ങളെ, தோல்விகளை, ഉത്കണ്ഠകളെ கவலைகளை തോൽപ്പിച്ചുകൊണ്ട് அவர் தோல்வியடைய செய்து നീ ജീവിതത്തിൽ വിജയം നേടണം. நீ வாழ்க்கையிலே வெற்றி அடைய வேண்டும். നിനക്ക് വിജയം നൽകുവാൻ உனக்கு வெற்றி தருவதற்காக യേശു കർത്താവ് നിന്റെ കൂടെയുണ്ട്. இயேசு கிறிஸ்து உன் கூட இருக்கிறார். നീ പരാജയപ്പെടത്തില്ല. நீ ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டாய். നീ പരാജയപ്പെടത്തില്ല. நீ ஒருபோதும் தோல்வி அடைய നീ மாட்டாய். പരാജയപ്പെടത്തില്ല. நீ ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டாய். യേശു നിന്നെ ലക്ഷ്യത്തിലെത്തിക്കും. இயேசு கிறிஸ்து உன்னை உரிய ஸ்தானத்துக்கு கொண்டு சேர்ப்பார். ഓർമ്മകളിലെ ദുഃഖങ്ങൾ, நினைவுகளில் இருக்கிற துக்கங்கள், ഹൃദയത്തിലെ ദുഃഖങ്ങൾ இதயத்தில் இருக்கிற துக்கங்கள் എല്ലാം യേശുവിന് കൊടുക്കാം. எல்லாவற்றையும் இயேசுவின் மேல் ஒப்பு கொடுங்க. അവന്റെ മുറിവിനോട് ചേർത്ത് വെക്കാം. அவருடைய காயங்களோடு நீங்கள் சேர்த்து வைங்க. രണ്ട് കരങ്ങൾ ഉയർത്തി കർത്താവിനെ സ്തുതിക്കട്ടെ. கைகளை ഹല്ലേലൂയ, இரண்டை உயர்த்தி ഹല്ലേലൂയ, துதிங்க. ഹല്ലേലൂയ. കരങ്ങളെ രണ്ടും നല്ല തൂക്കുங்க. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ, രണ്ട് കരങ്ങളെ ഉയർത്തി സ്തുതിங்க. ശബ്ദമാ സ്തുതിங்க. ഹല്ലേലൂയ, 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 ഹല്ലേലൂയ. குரல் உயர்த்து. യേശുവേ, യേശുവേ, യേശുവേ. உரத்த குரலில். சத்தமா கூப்பிடுங்க. சத்தமா ஆண்டவரே கூப்பிடுங்க. உரத்த சத்தமா குரலில். ஸ்துதிங்க. ஹல்லேலூய, ஹல்லேலூய. ஹல்லேலூய, 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 ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ഉച്ചത്തിൽ വിളിച്ച് യേശുവേ, യേശുവേ, യേശുവേ. യേശുവേ. ഉരത്ത കുരലിൽ യേശുവേ. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்கள் சத்தமில்ல, சத்தமா சுதிங்க, சத்தமா கரங்களை சுதிங்க. தட்டி, கரங்களை கரங்களை தட்டுங்க. தட்டி, இரண்டு கரங்களை கரங்களை தட்டி தட்டி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. പോരാ പോരാ സ്വരം ஹல்லேலூயா, സ്വരം ഉയർത്തി. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல உரத்த குரலை துதிங்க பாப்போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. நன்றி. പ്രൈസ് ദി ലോർഡ്. Praise the Lord. ഞാൻ ഈ പറഞ്ഞ കാര്യങ്ങളൊക്കെ നമ്മുടെ ശരീരത്തെ പൂർണ്ണമായിട്ടും രോഗത്തിലേക്ക് നയിക്കും. அன்பாக நான் இப்ப சொன்ன காரியங்கள் எல்லாம் உங்கள் உடலை வெகுவாக பாதிக்கும். அது ഇനി ഒരു കാര്യം കൂടിയുണ്ട്. இனி வேறொரு காரியம் கூட உண்டு. പൈശാചിക ബന്ധനം அதாவது பிசாசனுடைய அநேக கட்டுகள் നമ്മളെ രോഗിയാക്കി മാറ്റും. நம்மை நோயாளியாக மாற்றுகின்றது. ലൂക്കാ സുവിശേഷം 13-ാം അധ്യായത്തിൽ லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரத்திலே നാം വായിക്കുന്നുണ്ട്. நாம் வாசிக்கின்றோம். യേശു സിനഗോഗിൽ പ്രസംഗിക്കുകയായിരുന്നു. இயேசு நற்செய்தி கூடாரத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருந்த வேளையில் ആ സിനഗോഗിൽ കൂനിയായ ഒരു സ്ത്രീ ഉണ്ടായിരുന്നു. அப்போ கூனியான ஒரு பெண் அங்கே இருந்தாள். യേശു ആ സ്ത്രീയെ കണ്ടു. இயேசு அந்த பெண்ணை பார்த்தார். യേശു അവളെ തന്റെ അടുത്തേക്ക് വിളിച്ചു. இயேசு அந்த கூன் விழுந்த பெண்ணை தன் அருகில் அழைத்தார். അവളുടെ ശിരസിൽ കൈകൾ വെച്ചു. அவர் தலையிலே கைகளை வைத்தார். തൽക്ഷണം അവിടെ കൂന് നിവർന്നു. அந்த நொடியே அவனுடைய கூன் அவருடைய அகன்றது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. യേശു അവിടെ മേൽ കൈവച്ചു. இயேசு அவள் மீது கை வைத்தார். തൽക്ഷണം அந்த நொடியே അവളുടെ കൂന് നിവർന്നു. அவனுடைய கூன் நிமிர்ந்தது. നട്ടെല്ല് നിവർന്നു. முதுகெலும்பு நிமிர்ந்தது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അവിടെ ഉണ്ടായിരുന്ന அங்கே இருந்த സിനഗോഗ അധികാരി പറഞ്ഞു, தொழுகை கூட அதிகாரி இப்படி சொன்னார், ഇത് പറ്റില്ല. இது முடியாது, பற்றாது. സാബത്ത് ദിവസം രോഗശാന്തി കൊടുക്കുവാൻ പാടില്ല. ஓய்வு நாளில் நீ விடுவிப்பது முறையா என்று கேட்டார். യേശു ഇപ്രകാരം ചോദിക്കുകയാണ്. இயேசு கிறிஸ்து இப்படி கேட்டார். 18 വർഷമായി 18 ஆண்டுகளாக സാത്താൻ ബന്ധിച്ചിട്ടിരുന്ന சாத்தான் கட்டுண்டிருந்த ഇവളെ അതിൽ നിന്ന് ഞാൻ മോചിപ്പിക്കേണ്ടിയിരുന്നില്ലേ? இவளை அதிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு நான் தீர்மானித்திருந்தேன். 18 വർഷമായി ഇവൾ കൂനിയായി തീർന്നതിന്റെ കാരണം എന്തായിരുന്നു? 18 ஆண்டுகளாக இவர் கூன் விழுந்த நிலையில் இருந்திருக்க காரணம் என்ன? ഇവളെ സാത്താൻ ബന്ധിച്ചിരിക്കുക. இவனை பிசாசு இவளை கட்டித்திருந்தது. സാത്താന്റെ ബന്ധനത്തിലായിരുന്നു അവൾ. சாத்தானுடைய கட்டுகளில் அவள் சிக்கொண்டிருந்தாள். യേശു അവളെ തൊട്ടു. இயேசு அவளை தொட்டார். അവളെ ബന്ധിച്ച പിശാച് വിട്ടുപോയി. அவளை கட்டிருந்த தீயாவி அவளை விட்டு அகன்றது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. 18 വർഷം സാത്താൻ ബന്ധിച്ചിട്ടിരുന്നവളായ അബ്രാഹത്തിന്റെ ഈ മകളെ സാബത്ത് ദിവസം അഴിച്ചുവിടേണ്ടില്ലെന്നോ ഇത് കേട്ട് അവന്റെ പ്രതിയുകളെല്ലാം ലജ്ജിതരായി. എന്നാൽ ജനക്കൂട്ടം മുഴുവൻ അവൻ ചെയ്തിരുന്ന മകനീയ കൃത്യങ്ങളെ വെച്ച് സന്തോഷിച്ചു. 16-17 വചനങ്ങൾ. பாருங்கள், ஆபிரகாமின் மகளாகிய இவரை 18 ஆண்டுகளாக சாத்தான் கட்டி வைத்திருந்தான். அந்த கட்டிலிருந்து இவரை ஓய்வு நாளில் விடுவிப்பது முறை அல்லையா என்று கேட்டார். இவற்றை சொன்னபோது அவரை எதிர்த்த அனைவரும் வெட்கப்பட்டனர். திரண்டிருந்த மக்கள் எல்லோரும் அவர் செய்த மாட்சிக்குரிய செயல்கள் அனைத்தையும் குறித்து மகிழ்ச்சி அடைந்தனர். സാത്താന്യ ബന്ധനത്തിൽ നിന്ന് കൂനിയായ അവളെ യേശു സൗഖ്യമാക്കുക. சாத்தானுடைய கட்டுகளிலிருந்து கடவுள் அவனுக்கு விடுதலை கொடுத்தார். ചില രോഗത്തിന്റെ പിന്നിൽ പിശാചിന്റെ സ്വാധീനമുണ്ട്. அன்பாங்களே, சில நோய்களுக்கு பின்னாலே பிசாசுனுடைய தொல்லை உண்டு. ഒരു 3 മാസം മുൻപ് നമ്മുടെ താമസിച്ചുള്ള ധ്യാനത്തിൽ പങ്കെടുത്തൊരു മകൾ 3 மாதத்திற்கு முன்பாக அங்கே எங்களுடைய உள்ளிருப்பு தியானத்துக்கு ஒரு சகோதரி கலந்து கொண்டாள்.
അവള് ഒരു എപ്പിലെപ്സി രോഗിയായിരുന്നു. அவர் ஒரு வலிப்பு நோயால பாதிக்கப்பட்ட பெண்ணா இருந்தார். അവള് കൽക്കട്ടയിൽ നിന്നാണ് ധ്യാനത്തിന് കോട്ടയത്ത് വന്നത്. அவர் கொல்கத்தா நாட்டுல இருந்து இங்க வந்திருந்தாள். തിങ്കളാഴ്ച രാവിലെ ബ്രേക്ക്ഫാസ്റ്റിന് ആളുകളെ വിട്ടു. திங்கட்கிழமை காலையில வந்து காலை உணவிற்காக மக்களை அனுப்பி கொண்டிருந்தார். കുറച്ചുപേര് എന്നിടയ്ക്ക് പ്രാർത്ഥിക്കാൻ വന്നു. கொஞ்ச நபர்கள் என்னிடத்தில் ஜெபிக்க வந்தார்கள். ഞാൻ അവർക്ക് പ്രാർത്ഥിച്ചു. நான் அவர்களுக்காக ஜெபித்தேன். പ്രാർത്ഥിച്ച് ഞാൻ ഭക്ഷണം കഴിക്കാനായിട്ട് പോവുകയാണ്. அப்படி ஜெபித்து நான் உணவு உண்றதுக்காக போகிறேன். ആ സമയത്ത് ഒരു സഹോദരി, ഈ മകള് അവള് എഞ്ചിനീയറിംഗ് കഴിഞ്ഞ് ജോലി ചെയ്യുന്ന ഒരു സഹോദരിയാണ്. அந்த வேளையில் ஒரு பெண்மணியை பார்க்க வந்தால் அவர் இன்ஜினியரிங் முடிச்சு வேலை செய்து கொண்டிருந்த பெண். അവൾ വർഷങ്ങളായിട്ട് എപ്പിലെപ്സി ബാധിച്ച് പെട്ടെന്ന് ബോധം കെട്ട് വീഴും, കൈയും കാലും വിട്ടടിക്കും, വായിലൂടെ വെള്ളം വരും. அப்படி பல ஆண்டுகளாக வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்ட பெண் திடீர்னு வலிப்பு நோய் வேறு வாயில் நுரதள்ளும் அப்படி துடித்து கொண்டிருக்கிற பெண். അവൾ രാവിലെ അങ്ങനെ വീണു. அப்படி காலை வேளை அந்த வலிப்பு நோயால கீழே விழுந்து விட்டாள். അവളെ എടുത്ത് കിടത്തി. அவளை எடுத்து படுக்க வைத்தோம். കുറച്ചു കഴിഞ്ഞ് ശാന്തമായി. கொஞ்சம் கொஞ்சம் சாந்தமாயிட்டான். ഞാൻ പറഞ്ഞു അവളെ കസേരയിരുത്താൻ പറഞ്ഞു. நான் சேர்ல உட்கார சொன்னேன். ഞാൻ അവളുടെ അമ്മയോട് ചോദിച്ചു, நான் அவருடைய அம்மாவிடம் கேட்டேன், എത്ര വർഷമായി ഇവൾക്ക് ഈ രോഗമായിട്ട്? எத்தனை ஆண்டுகளாக இந்த வலிப்பு நோய் அவளுக்கு இருக்குன்னு கேட்டேன். എന്നെ പറഞ്ഞു 10ാം ക്ലാസ്സിൽ പഠിക്കുമ്പോൾ മുതൽ അവള് ഈ രോഗത്തിന് അടിമയാണ്. அந்த அம்மா சொன்னாங்க 10ாம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது, 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது அப்ப இருந்து வலிப்பு நோயால் இந்த மகள் கஷ்டப்படுறாங்க. ഒരു ദിവസം 4-5 തവണ ഈ രോഗമുണ്ടായി വീഴും. சில சமயம் ஒரு நாள்ல 4-5 தடவை வலிப்பு நோயால் வந்து கஷ்டப்பட்டு கீழே விழுவா. ഞാൻ പറഞ്ഞു പ്രാർത്ഥിക്കാം. நான் சொன்னேன் ஜெபிக்கிறேன்னு சொன்னேன். ഞാൻ ഇങ്ങനെ കണ്ണുകളടച്ച് യേശുവിനെ സ്തുതിച്ചു പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ കർത്താവ് എനിക്കൊരു ദർശനം നൽകി. அப்படி இந்த பெண்ணுக்காக கண்களை மூடி நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே கடவுள் எனக்கு ஒரு தரிசன காட்சியை காண்பித்தார். ഒരു വ്യക്തിയിലൂടെ അവൾക്ക് മനസ്സിന് ഏറ്റുവാങ്ങിയ ഒരു ഭയം, ஒரு நபர் வழியாக அவருக்கு மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் பயம். ആ ഭയം ബാധിച്ച അന്ന് അവൾക്ക് ഈ എപ്പിലെപ്സി, ഈ രോഗമുണ്ടായി. அந்த பயம் என்றைக்கு பாதிக்கப்பட்டதோ அன்றிலிருந்து அவள் வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார். പ്രൈസ് ദി ലോർഡ്. Praise the Lord. യേശു എന്നെ കാണിച്ചു തന്നു. இயேசு எனக்கு அதை வெளிப்படுத்தினார். ഞാൻ ചോദിച്ചപ്പോൾ മാതാവും ആ മകളും പറഞ്ഞു അത് സത്യമാണ്. அந்த நான் அதை பற்றி கேட்ட உடனே அந்த அம்மாவும் அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டாங்க, சரிதான் சொன்னாங்க. അന്നു മുതലാണ് അവൾ ഈ ഒരു അവസ്ഥയിലായത്. அந்த 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 10ஆம் வகுப்பு படிக்கிற அந்த வேளையிலிருந்து தான் இந்த வலிப்பு நோய்க்கு இந்த பெண் அடிமைப்பட்டு போனார். ഭയം കടന്നു വന്നതിലൂടെ പിശാച് അവളെ കീഴ്പ്പെടുത്തി. பயம் வந்ததன் வழியாக பிசாசு அவரை அடிமைப்படுத்தியது. അവളുടെ ചിന്താമണ്ഡലത്തെ, ബുദ്ധിമണ്ഡലത്തിന് മേലൊക്കെ പിശാചിനെ സ്വാധീനം വരും. அவர் சிந்தனைகளில் எல்லாம் பிசாசு வந்து கட்டுப்படுத்தியது. ഞാൻ പറഞ്ഞു പ്രാർത്ഥിക്കാം. நான் சொன்ன ஜெபிக்கிறேன், യേശു വിടുതൽ തരും. இயேசு விடுதலை கொடுப்பார். ഞാൻ അവളുടെ നെറ്റിൽ കുരിശൊക്കെ ഇട്ടിട്ട് അവളിൽ പ്രവർത്തിക്കുന്ന പിശാചിനെ യേശുക്രിസ്തുവിന്റെ നാമത്തില് ബന്ധിച്ച് ബഹിഷ്കരിച്ചു പ്രാർത്ഥിച്ചു. அவர் நெற்றிலே சிலுவையை போட்டு அவளுக்காக நான் ஜெபித்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் அந்த பிசாசிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக நான் ஜெபித்தேன். ഞാൻ പ്രാർത്ഥന കഴിഞ്ഞപ്പോൾ അവൾ ഇങ്ങനെ തല കുമ്പിട്ട് ഇരിക്കുകയാണ്. நான் ஜெபித்த பொழுது தலையை குனிஞ்சிருந்திருந்த அந்த பெண்ணு അല്പസമയം അങ്ങനെ ഇരുന്നു. அப்படியே தலை குனிஞ்ச பெண் அப்படியே உட்கார்ந்திருந்தா. അത് കഴിഞ്ഞ് തലയൊക്കെ നിവർത്തു. அதுக்கப்புறம் தலை நிமிர்ந்து பார்த்தாள். ഞാൻ ചോദിച്ചു, മോളെ ഇപ്പോൾ പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ എന്താണ് നിനക്ക് അനുഭവപ്പെട്ടത്? நான் கேட்டேன், மகளே நான் ஜெபித்துக் கொள்ளும்போது எப்படி நீ உணர்ந்தாய் என்று கேட்டேன். അവൾ പറഞ്ഞു, എന്റെ തലയ്ക്കകത്തുനിന്ന് എന്തോ ഇങ്ങനെ പറിച്ചെടുത്ത് മാറ്റുന്നത് പോലെ ഒരു അനുഭവം എനിക്കുണ്ടായി. அவள் சொன்னா, பிரதர் நீங்க ஜெபித்துக் கொண்டு போய் தலையிலிருந்து யாரோ எதையோ பறித்து தூர எறிவதை போல நான் உணர்ந்தேன் என்று. എന്റെ ശരീരത്തു നിന്ന് ആരോ ഇറങ്ങിപ്പോയ ഒരു അനുഭവം, என் உடலிலிருந்து யாரோ இறங்கி வெளியே போனது போன்று நான் உணர்ந்தேன் என்று சொன்னாள். നോക്കുക, അവളെ കീഴ്പ്പെടുത്തിയ ആ തിന്മയുടെ ശക്തി, ദുഷ്ടപിശാച് വിട്ടുമാറി. பாருங்கள், அந்த பெண்ணை அநேக ஆண்டுகளாக அடிமைப்படுத்திக் கொண்ட தீ ஆவி அவளை விட்டு அகன்றது. ലൂക്കാ 4:36. லூக்கா 4:36. എന്തൊരു വചനമാണിത്! என்ன அருமையான வசனம் இது! ഇവൻ അധികാരത്തോടും ശക്തിയോടും കൂടെ, இவன் அதிகாரத்தோடு சக்தி வல்லமையோடு கூட അശുദ്ധാത്മാക്കളോട് കൽപ്പിക്കുകയും அசுத்தாவியிடத்தில் கட்டளையிடுகின்றார். അവ വിട്ടുപോകുകയും ചെയ്യുന്നുവല്ലോ. வெளியே போகின்றது. അവന്റെ കീർത്തി அவனுடைய அந்த புகழ் സമീപ പ്രദേശങ്ങളിൽ വ്യാപിച്ചു. எல்லா இடங்களும் சுற்றுப்புறம் பரவியது. എന്തൊരു വചനമാണിത്! என்னொரு வார்த்தை இது! എന്തൊരു വചനമാണിത്! என்னொரு வார்த்தை இது! അവൻ അധികാരത്തോടും அவர் அதிகாரத்தோடும் ശക്തിയോടും കൂടെ வல்லமையோடும் கூட അശുദ്ധാത്മാക്കളെ പുറത്താക്കി. தீ ஆவிகளுக்கு கட்டளையிடுகின்றார். ഹല്ലേലൂയ, அல்லேலூயா. അശുദ്ധാത്മാക്കളെ യേശു അധികാരത്തോടും ശക്തിയോടും കൂടെ, അതോറിറ്റി ആൻഡ് പവർ. அன்பார்களே, தீயாவிகளுக்கு கடவுள் அதிகாரத்தோடு வல்லமையோடு கட்டளையிடுகின்றார். தீயாவி அவர் விட்டு ஓடிவிடுகின்றது, പുറത്താക്കി, அவர் வெளியேற்றுகின்றார். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. യേശു കൽപ്പിച്ചു, പിശാച് അവളെ വിട്ട് പുറത്തു വന്നു. இயேசு கட்டளையிட்டார், தீயாவி அவளை விட்டு வெளியேறிற்று. നട്ടല് വളഞ്ഞ ആ സ്ത്രീയുടെ ശിരസിൽ യേശു കൈവച്ചു.
கூன் விழுந்த அந்த பெண்ணுடைய தலையிலே கை வைத்த அந்த அம்மா இயேசு கிறிஸ்து ஜெபித்தார். അവളെ ബന്ധിച്ച ദുഷ്ടപിശാച് വിട്ടുപോയി. அவளை கட்டுப்படுத்த தீயாவி அவளை விட்டு அகன்று போனது. നട്ടല് നിവർന്നു. முதுகெலும்பு നേരാகി മാറിച്ചു. ബൈബിളിൽ നമ്മൾ വായിക്കുന്നുണ്ട്, ബൈബിളിൽ വാസിக்கின்றோம், അനേക പിശാചുമാതിരെ യേശു സൗഖ്യമാറ്റി. അനേക തീയാവി പിടിത്തവர்களை இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்தார். ചിലരുടെ രോഗത്തിന്റെ കാരണം പൈശാചികമായ സ്വാധീനമാണ്. அன்பாங்களே, சில நபருடைய நோயிலுடைய காரணம் தீயாவினுடைய கட்டுதல் என்று பார்க்கிறோம். ഈ പൈശാചിക ബന്ധനം വിട്ടുമാറുമ്പോൾ നിങ്ങൾ സൗഖ്യം പ്രാപിക്കും. இந்த தீயாவின் கட்டுகள் உங்களை விட்டு அகலும் போது நீங்கள் நோயிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வீர்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. രണ്ട് കരങ്ങൾ ഉയർത്തി கைகளை இரண்டை உயர்த்தி ഉച്ചത്തിൽ സ്തുതിക്കട്ടെ. ഹല്ലേലൂയ 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 ഹല്ലേലൂയ. യേശുവേ 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 യേശുവേ. കൈകളെ ഉയർത്തി. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. ഉറക്കെ சத்தமா கொண்டு சுதிங்க, சத்தமா சுதிங்க. இரண்டு கரங்களை உயர்த்தி சுதிங்க. ஹல்லேலூய ஹல்லேலூய. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. சத்தமா தட்டுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே 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 இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா. മർക്കോസ് 3:27. മാർക്ക് നർശിനി 3:27. ശക്തനായ ഒരുവന്റെ ഭവനത്തിൽ കവർച്ച ചെയ്യണമെങ്കിൽ ആദ്യമേ അവനെ ബന്ധിക്കണം. ശക്തനായ ഒരുവന്റെ വീട്ടിൽ കവർച്ച ചെയ്യണമെങ്കിൽ ആദ്യം അവനെ ബന്ധിക്കണം. வல்லமையுள்ள மனுஷனுடைய வீட்டிலே செல்ல வேண்டும் என்று சொல்ல முதல்ல அவனை கீழ்ப்படுத்த வேண்டும், அவனை அடிமைப்படுத்த வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒരുവനെ കവർച്ച ചെയ്യണമെങ്കിൽ ആദ്യമേ അവനെ ബന്ധിക്കണം. മർക്കോസ് 3:27. மார்க் நர்சி 3:27 பார்க்கிறோம். வலியவரை கட்டினாலன்றி அவ்வலியவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருட்களை எவராலும் கொள்ளையிட முடியாது. அவரை கட்டி வைத்த பிறகுதான் ஒரு வீட்டை கொள்ளையிட முடியும். ഒരു വ്യക്തിയെ വ്യത്യസ്തമായ വിധങ്ങളിലാണ് പിശാച് സ്വാധീനിക്കുന്നത്, ബന്ധിക്കുന്നത്. அன்பாகவே ஒரு மனிதனை பலவிதமான முறைகள் தான் பிசாசு வந்து தொல்லைப்படுத்தி கீழ்ப்படுத்தினார். ചെറുതും വലുതുമായ പാപങ്ങൾ നമ്മൾ ആവർത്തിച്ച് ചെയ്യുമ്പോൾ നമ്മൾ പിശാചിന്റെ ബന്ധനത്തിലാവുകയാണ്. சிறிதும் பெரிதுமான சில பாவங்களை தொடர்ந்து நம்ம செய்யும் பொழுது நாம் அந்த பாவத்திற்கு பிசாசுக்கு அடிமைப்பட்டு போகிறோம். സങ്കീർത്തനം 107:10. திருப்பாடல் 107:10. പീഡിതരും ബന്ധിതരുമായി ചിലർ അന്ധകാരത്തിലും മരണത്തിന്റെ നിഴലിലും ഇരുന്നു. പീഡിതരും ബന്ധിതരുമായി ചിലർ അന്ധകാരത്തിലും മരണത്തിന്റെ നിഴലിലും ഇരുന്നു. சிலர் காரிலும் சாவின் நிழலிலும் கிடந்தனர், விலங்கிடப்பட்டு துன்பத்தில் உழன்றனர். സങ്കീർത്തനം 107:14. திருப்பாடல் 107:14. അന്ധകാരത്തിൽ നിന്നും മരണത്തിന്റെ നിഴലിൽ നിന്നും അവിടുന്ന് അവരെ പുറത്തു കൊണ്ടുവന്നു, അവരുടെ ബന്ധനങ്ങൾ പൊട്ടിച്ചെറിഞ്ഞു. காரிலும் சாவில் நிழலிலும் கிடந்த அவர்களை அவர் வெளிக்கொணர்ந்தார், அவர்களை பிடித்திருந்த தலைகளை அவர் தகர்த்தெறிந்தார். അന്ധകാരത്തിന്റെ പിടിയിൽ നിന്ന്, அந்த காரிலுடைய பிடிகளில் இருந்து, മരണത്തിന്റെ പിടിയിൽ നിന്ന്, மரணத்தின் பிடியில் இருந்து കർത്താവ് അവരെ പുറത്തു കൊണ്ടുവന്നു. கர்த்தராகிய ஆண்டவர் அவர்களை விடுதலை கொண்டு வந்தார். അവരുടെ ബന്ധനങ്ങളെ പൊട്ടിച്ചെറിഞ്ഞു. அவருடைய தலைகளை அவர் தகர்த்தெறிந்தார். നമ്മുടെ മേൽ പിശാചിട്ട സകല ചങ്ങലകളും യേശു തകർക്കാൻ പോകുകയാണ്. நம் மீது பிசாசு கொண்டு வந்திருக்க எல்லா சங்கிலிகளையும் இயேசு கிறிஸ்து தகர்த்தெறிய இருக்கிறார். രോഗത്തിന്റെ, நோயினுடைய, പാപത്തിന്റെ, பாவத்தினுடைய, ആസക്തികളുടെ, ஆசையினுடைய, അശുദ്ധിയുടെ, அசுத்தத்தினுடைய എല്ലാ കെട്ടുകളും எல்லா கட்டுகளையும் യേശു തകർക്കാൻ പോകുകയാണ്. இயேசு தகர்த்தெறிய உள்ளார். രണ്ട് കരങ്ങളെ ഉയർത്തി സ്തുതിക്കട്ടെ. கைகளை இரண்டை உயர்த்தி துதிமகனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சத்தமா துதி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஏசப்பா ஏசப்பா இயேசுவே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா இயேசுவே 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 இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா கரங்களை ஹல்லேலூயா. தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா சத்தமா ஹல்லேலூயா. தட்டுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா സ്തുതിക്കട്ടെ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. കർത്താവേ, അങ്ങയുടെ തിരുരക്തത്താൽ ഈ സമൂഹത്തെ അഭിഷേകം ചെയ്യണം. യേശുവിന്റെ തിരുരക്തം ഒഴുകട്ടെ. എല്ലാ പൈശാചിക ബന്ധനങ്ങളും വിട്ടുമാറട്ടെ. ഹല്ലേലൂയ 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 ഹല്ലേലൂയ. യേശുവിന്റെ തിരുരക്തം ഒഴുകട്ടെ. സാത്താന്യ ബന്ധനങ്ങൾ തകരട്ടെ. ദുഷ്ട പിശാചിന്റെ സ്വാധീനം വിട്ടുമാറട്ടെ. ഹല്ലേലൂയ 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 ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. യേശുവേ നന്ദി, യേശുവേ സ്തോത്രം, പരിശുദ്ധാത്മാവേ നന്ദി. நன்றி அப்பா. തുടർന്ന് വിശുദ്ധ കുർബാനയാണ്. நம்ம தொடர்ந்து நாம் பரிசுத்த திருப்பலிகளை கடந்து செல்ல இருக்கிறோம். കുർബാനയ്ക്ക് ശേഷം ആരാധന. ആരാധനയിൽ നമ്മുടെ സൗഖ്യത്തിന് വേണ്ടിയൊക്കെ പ്രത്യേകമായിട്ട് പ്രാർത്ഥിക്കുന്നു. திருப்பலி முடிந்ததுக்கு அப்புறமாக குணமாக்குதல் ஆராதனை நடக்கும். நோயாளிகளுக்காக விசேஷமாக இந்த ஆராதனை ஜெபிக்கப்படும். அப்போது நோயுற்றவர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கப்படும். கடவுள் அநேக அற்புதமான காரியங்களை செய்வார். Praise the Lord.
കാലെടുത്ത് വെക്കാൻ പ്രയാസമാണ് ആണോ? എന്താ പേര്? പേര് ലാൽ. എവിടുന്ന് വരുന്നു? ചേർത്തലയിൽ. ഏത് ഹിപ്പാ ദ്രവിച്ചിരിക്കുന്നത്? ഓപ്പറേഷൻ ചെയ്തതാണ്. ഒരെണ്ണം ഓപ്പറേഷൻ ചെയ്താ? ഏതാ ഇവിടെ ചെയ്തു? എത്ര ലക്ഷം രൂപയായി? 1.5 ലക്ഷം. 1 ലക്ഷം. ആ, കോട്ടയം മെഡിക്കൽ കോളേജിൽ. ഇപ്പം ഇവിടെ ഓപ്പറേഷൻ പറഞ്ഞിരിക്കുക. അപ്പോൾ അന്ന് ഒരു 2 വർഷത്തോളം എനിക്ക് മുട്ടുകുത്താനുള്ള സാഹചര്യം അല്ലായിരുന്നു. വേദന കാരണം മുട്ടുകുത്താൻ വേണം. കഴിഞ്ഞ മാസം മുട്ടുകുത്തി. അത് കഴിഞ്ഞ മാസം ഇവിടെ ധ്യാനം കൂട്ടിയിരുന്ന ഇമാന് അവള് മുട്ടൊന്നും കുത്തത്തിലായിരുന്നു. മുട്ടുകുത്തി എന്നാണ് കഴിഞ്ഞ മാസത്തെ ധ്യാനത്തിന്. ഹല്ലേലൂയ. ഇവിടെ ദ്രവിച്ചു പോയതാണ് ഓപ്പറേഷൻ പറഞ്ഞിരിക്കുക. എല്ലാവരും കരമെത്തി പിടിച്ച് ഇമാനെ സ്തുതിച്ച് ഹല്ലേലൂയ. യേശുവേ നന്ദി, യേശുവേ സ്തുതി. കർത്താവേ ഈ അസ്ഥികളെ അങ്ങ് കൂട്ടിച്ചേർക്കണമേ. യേശുവിനെ സ്തുതിച്ച് ഹല്ലേലൂയ. ദ്രവിച്ച ബോളലുകളൊക്കെ പുനഃസൃഷ്ടിക്കപ്പെടട്ടെ. യേശുവിൻ്റെ നാമത്തിൽ പ്രാർത്ഥിക്കുന്നു. അത്ഭുതമായ സൗഖ്യം ലഭിക്കട്ടെ. യേശുവേ നന്ദി, യേശുവേ സ്തുതി. യേശുവേ നന്ദി, യേശുവേ സ്തുതി. യേശുവേ നന്ദി, യേശുവേ നന്ദി, യേശുവേ സ്തുതി. യേശുവേ നന്ദി. ഹല്ലേലൂയ, 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 ഹല്ലേലൂയ. ആ കാലിന്ന് വലിച്ചു കുടഞ്ഞേ, വലത്തെ കാല്. ആ നന്നായിട്ട്, ആ നന്നായിട്ട്. ഇപ്പൊ വേദന ഉണ്ടോ? ചെറുതായിട്ടുണ്ട്. ചെറുതായിട്ടുണ്ട്. ചെറുതെന്ന് അല്പം. എത്ര ശതമാനം പറയാം? ഒരു 80% അറിയോ? ഒരു 80% വേദന മാറിയോ? മാറി. ലേശമുള്ളൂ. യേശുവേ നന്ദി. വട്ടം കറക്കിക്കേ, നടു വട്ടം കറക്കിക്കേ. ആ തിരിച്ച് കറക്കിക്കേ, തിരിച്ച് കറക്കിക്കേ. നിങ്ങൾ മനസ്സിലാക്കണം, ഇവിടെ ദ്രവിച്ചു പോയി ഇവിടം വെച്ച ഈ കറക്കുന്നതെന്ന് നിങ്ങൾ തിരിച്ചറിയണം. ഹല്ലേലൂയ. ഇത് കർത്താവിൻ്റെ പ്രവൃത്തിയാണിത്. ഹല്ലേലൂയ. കാല് വലിച്ചു കുടഞ്ഞേ, 2 കാലം മാറി മാറി കുടഞ്ഞേ. ആ ഇനി ഇറങ്ങിക്കേ, സ്റ്റെപ്പ് ഇറങ്ങിക്കോ, ധൈര്യമായിട്ട് ഇറങ്ങിക്കോ. ആ പൊക്കോ. ഇവിടെ തിരിച്ചു കയറിക്കേ, തിരിച്ചു കയറി വാ, തിരിച്ചു കയറി വാ, തിരിച്ചു കയറി വാ, തിരിച്ചു കയറി വാ. ഇങ്ങോട്ട് കയറി വന്ന ആളിനെ നിങ്ങൾ കണ്ടതല്ലേ? ഒന്നുകൂടെ ഇറങ്ങിക്കേ. ഹല്ലേലൂയ. നിങ്ങൾ കണ്ടതല്ലേ കാല് വലിച്ചു വലിച്ച് കയറി വരുന്നത്? ആണോ? ഇപ്പം കണ്ടോ? ഒന്ന് ഓടിക്കാണിച്ചേ, ഓടിക്കോ. ആ അങ്ങ് പുറകെ വരെ ഓടിയിട്ട് വാ. ആ ചാടി കയറിക്ക, സ്റ്റെപ്പൊക്കെ ചാടി കയറി. ആ ഹല്ലേലൂയ. കർത്താവിൻ്റെ വലിയ കരുണയാണ്, സ്നേഹമാണിത്. സന്തോഷമായോ? സന്തോഷമായി. സന്തോഷമായി. ഇവിടെ ഓപ്പറേഷൻ വേണ്ടി വരികയല്ലോ കേട്ടോ. ഈശോ തൊട്ടു. ഈശോയ്ക്ക് നന്ദി പറഞ്ഞ് പ്രാർത്ഥിക്കും. 3, 9, 12 വയസ്സും 9 വയസ്സും 8 മാസം മക്കൾ. അവരെ സംരക്ഷിക്കാനായിട്ട് പറ്റാത്ത ഒരവസ്ഥയാണല്ലോ എന്ന് ഓർത്ത് ജീവിക്കുകയായിരുന്നു. കൂലിപ്പണിയാണോ? അതെ. 2 പ്രാവശ്യം മുകളിൽ നിന്ന് വീണിട്ടുണ്ട്. വെൽഡിങ് ഫാബ്രിക്കേഷൻ. അതിൻ്റെ ജോലി സംബന്ധമായ 2 പ്രാവശ്യം 10 അടി ആയിട്ട് പണ്ട് വീണിട്ടുണ്ട്. അങ്ങനെ സംഭവിച്ചതായിരിക്കും, അതറിയത്തില്ല. ഡോക്ടർമാർക്കും അറിയാൻ പാടില്ലെന്ന് പറഞ്ഞു. പ്രൈസ് ദി ലോർഡ്. കണ്ണുനീരിലേക്കും വേദനകളിലേക്കും എപ്പോഴും കടന്നു വരുന്നൊരു ദൈവം. ഞാൻ ദുരിതത്തിൽ അകപ്പെട്ടപ്പോൾ കർത്താവിനോട് നിലവിളിച്ചപേക്ഷിച്ചു. അവിടുന്ന് എൻ്റെ പ്രാർത്ഥന കേട്ടു. അവിടുന്ന് എന്നെ സുഖപ്പെടുത്തുകയും ചെയ്തു. ഹല്ലേലൂയ. യേശു